இயக்குனர் ஷங்கரை தூக்கி எறிந்த அஜித், மிரட்டிய பாலாவை எகிரி அடித்த அஜித். யாருக்கும் தெரியாத அஜித்தின் ரகசியம். பத்மபூஷன் விருது பெறும் அஜித் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் ஆர்யா, நடிகை பூஜா, மொட்டை ராஜேந்திரன் நடிப்பில் வெளியான நான் கடவுள் படத்தில் முதலில் நடிக்க இருந்தது நடிகர் அஜித் குமார். இதற்காக கதையை அஜித்திடம் தெரிவித்துள்ளார் பாலா. ஆனால் முழு கதையும் அஜித் அவர்களிடம் சொல்லவில்லை. நான் கடவுள் படத்தில் நடிப்பதற்காக இயக்குனர் பாலா அறிவுறுத்தலின் பேரில் அஜித் அதிகமாக தலைமுடி வளர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவருக்கான அட்வான்ஸ் பணமும் கொடுக்கப்பட்டது. ஒப்பந்தத்துக்கான படிவத்தில் கையெழுத்தும் போட்டுள்ளார் அஜித் குமார். படப்பிடிப்புக்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று வந்த நேரத்தில் கதையில் அஜித் அகோரியாக காசியில் நிர்வாணமாக உடையணிந்து நடிக்கும் காட்சிகள் பற்றி இயக்குனர் பாலா தெரிவிக்க, இதில் நடிக்க அஜித் மறுத்துள்ளார். ஆனால் பாலா, எனது படத்தில் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்க வேண்டும் என பிடிவாதமாக பேச, திட்டவட்டமாக மறுத்த அஜித், நீங்க வேறு ஒரு நடிகரை வைத்து படத்தை எடுங்க என தெரிவித்துள்ளார். ஆனால் இயக்குனர் பாலா, நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீங்க, இப்ப படத்தில் நடிக்க முடியாது, வேறு ஒரு நடிகரை வைத்து படத்தை எடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பெரும் பிரச்சனை ஆகிவிடும். ஒழுங்கு மரியாதையாய் நான் சொல்றதை கேட்டு படத்தில் நடிக்க வேண்டும் என பாலா மிரட்டியுள்ளார். மேலும் அஜித் முன்பு குரலை உயர்த்தி பேசிய பாலா மிரட்டலை பொருட்படுத்தாமல், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்க, நான் அட்வான்ஸ் தொகையை திருப்பி தந்து விடுகிறேன், ஆனால் இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது என பாலா மிரட்டலுக்கு எகிரி அடிப்பது போன்று பதிலளித்துவிட்டு நான் கடவுள் படத்திலிருந்து விலகியுள்ளார். அதே போன்று இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் படம் ஜீன்ஸ். இந்த படத்தில் முதலில் நடிகர் பிரசாந்துக்கு பதில் அஜித் குமார் நடிப்பதாக இருந்துள்ளது. இதற்காக நடிகர் அஜித்திடம் கதையை தெரிவித்த ஷங்கர் ஜீன்ஸ் படத்தில் அஜித்தை கமிட் செய்துள்ளார். ஜீன்ஸ் படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கி அதில் சுமார் 3 நாட்கள் அஜித் பங்கேற்றுள்ளார். ஆனால் படத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே இயக்குனர் ஷங்கர் மற்றும் நடிகர் அஜித் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு கட்டத்தில் உச்சகட்டத்தை அடைந்ததாகவும், இதன் பின்பு இனி ஷங்கர் படத்தில் நடிப்பதில் அர்த்தம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்துள்ளார் அஜித். இதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் ஜீன்ஸ் ஆரம்ப கட்ட வேலைகளில் கலந்து கொண்ட அஜித் அந்த படத்திலிருந்து பாதியிலேயே நடிகர் அஜித் வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் நடிகர் அஜித் அந்த அளவிற்கு உச்சத்தில் இல்லை என்றாலும் கூட தனது தன்மானத்திற்கு ஒரு அவமரியாதை ஏற்படுகிறது என்றால் அதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது என அப்போதே நடிகர் அஜித் நிரூபித்துள்ளதாக அஜித் ரசிகர்கள் ஜீன் படத்திலிருந்து வெளியேறியது குறித்து கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.